இந்த வீடியோல இந்த வேஸ்ட் பிளாஸ்டிக் கவரை வெரி யூஸ்ஃபுல் டிராவல் கிட்ட எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். கிளாத்தை வந்து 2 இன்ச் விட்த்துக்கு லென்த்தி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து லென்த்தி ஜிப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிளாத்தோட விட்த் வந்து 2 இன்ச். இதை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா திக்கான குவாலிட்டி இருக்க கவர் வந்து நம்ம ஏதாவது பிராண்டட் ட்ரெஸ் வாங்கும்போது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கவர் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் லென்த், வித் வந்து 9.5 இன்ச் இருக்கு. மீதி இந்த சின்ன பீஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பீஸோட அளவு 5 இன்ச் லென்த், 3.5 இன்ச் வித். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பீஸோட ஒரு சைடை இந்த லேஸ்குள்ளே வச்சு கவர் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸ்லையும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பெரிய பீஸோட சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கம் சென்டர்லேயும் ஒவ்வொரு பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணணும். இந்த சின்ன பீஸ்லையும் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் அப்படியே லேஸ்குள்ளே கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த சின்ன பீஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் பெரிய பீஸில் இந்த டர்னிங் எட்ஜில் ஸ்லைட்டாக கிராஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஃபுல்லாக இதே மாதிரி இந்த லேஸ்குள்ளே வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் இது மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஆப்போசிட் சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்கான பிளாஸ்டிக் ஷீட்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு தனியாக நம்ம வந்து நீடில் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து 16 இன்ச் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட ஸ்டிச்சிங் விட்த்தையும் வந்து 4 வச்சுக்கலாம். 4 வச்சுக்கும் போது தையல் வந்து நல்லா தள்ளி வரும். அதுவே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு போதுமானது. ஒரு சைட் கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். இது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இன்னொரு பக்கத்துலையும் இதே மாதிரி இந்த சின்ன பீஸை சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்தையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேக் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதில் மேல் பக்கத்தில் நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ மேல் பக்கம் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை ட்ரிம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ஜிப் அட்டாச் பண்ணலாம். ஜிப்போட நல்ல பக்கம் நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி மேல் பக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுட்டு ஜிப்பில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த லேஸில் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேஸ்க்குள்ளே ஜிப்போட ஒரு சைடும் பேக் சைடில் பிளாஸ்டிக் கவரும் இருக்குது. ஸோ இந்த எட்ஜில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே டேர்ன் பண்ணி கூட தைக்கலாம். ஆனால் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது அப்படியே வந்து இந்த லேஸை வந்து அப்படியே இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே மடித்து இந்த பக்கம் இருக்கிற ஜிப்பை வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் ஜிப்பு ஒரு 2 இன்ச் எக்ஸஸாக வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த எட்ஜ் வரும்போது இந்த ஜிப்போட எண்டை அப்படியே வளைச்சி இந்த கிளாத்துக்குள்ளே கவர் பண்ணிக்கிற மாதிரி வச்சிடலாம். அப்போ தான் ஜிப்பை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கும். ஃபைனலாக இந்த லேஸை மட்டும் க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்டில் மாதிரி இருக்கும். அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். ஜிப்போட இன்னொரு பக்கத்தை ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கிளாத் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ட்ராவல் கிட்ட பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். இது வந்து பவுச்சோட ஹேண்டில். இது நல்ல பெரிய பவுச். இன்னும் நிறைய திங்ஸை வந்து இதில் போட்டு வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for your love and support. See you all in my next video. Have a great day.